கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வார்த்தையானது எலும்பி பிரகாசி என்பதாகும். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் இன்றைய தினத்திலே எலும்பினால்தான் நாம் பிரகாசிக்க முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் பிரகாசிக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் இருளிலே மூழ்கி கிடக்கிறது. ஆம், எனக்கான பிள்ளைகளே, அப்பவும் ஆண்டவரே எனக்கு இறங்குங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள், நம்முடைய நற்கிரியைகள் தேவனிடத்தில் சென்று சேரும்போது தான் நாம் பிரகாசிக்க முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் பிரகாசிக்க முடியாது. அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும், நம்மை தாங்கும். ஆம், எனக்கான பிள்ளைகளே, என்னுடைய தேவஜனமே, இன்றைய நவநாகரிக உலகிலே வாலிப பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இந்த செல்போனிலேயே மயங்கி கிடக்கிறார்கள். ஆம், இந்த செல்போன் மோகத்தால் அவங்க என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாதபடிக்கு அவ்வளவாய் மதிமயங்கி கிடைக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடாது. பொழுதுபோக்கிற்காக ஆலயத்துக்கு செல்லக்கூடாது. உண்மையாக இன்றைய தினம் நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் அவரிடம் கேட்கும்போது தான் அவர் நம்மளுடைய உள்ளத்தில் பிரவேசிக்க முடியும். அவர் நம்முடைய உள்ளத்திலே பிரவேசித்தால்தான் நாம் எழும்ப முடியும். நாம் அவருக்கென்று வைராக்கியமாய் பிரகாசிக்க முடியும். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் வேதத்தை திறந்து ஒரு சத்திய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்பதாகும். ஆம், எனக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை நன்மேல் உதிக்கும்படிக்கு நாம் இன்றைய தினம் நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அப்போதுதான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட முடியும். ஆம், இந்த உலகம் இருளிலே மூழ்கி கிடக்கிறது. நீங்களும் நாளும் அக்கினியாய் தீப்பொறியாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நாம் சிறிய ஜெபத்தை செய்யலாம். பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இசப்பா, அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எழும்பும்படிக்கு அவர்களுடைய உள்ளத்திலே, அவருடைய சிந்தையிலே ஆண்டவரே உம்முடைய வழிகளை ஆண்டவரே திறந்து ஏசப்பா அவங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய வழிகளை எல்லாம் ஆண்டவரே நீங்க தான் உம்முடைய வழிகளுக்கு கொண்டு வரணும்ப்பா. ஏசப்பா, அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே மிகுந்த பக்தி வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. எசப்பா, ஆண்டவரே ஆண்களும் பெண்களுமாக எசப்பா ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எசப்பா அவர்களுடைய இருதய கதவை நீங்க திறந்து எசப்பா அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. எசப்பா ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு உத்வேகத்தை, ஒரு புதிய ஒரு இதய சிந்தையை ஆண்டவரே தரும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேங்கப்பா. நீங்க தான் அவங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜீவனோட நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென்.